ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி அனிமேஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டோம். பட் இந்த அனிமேனா என்ன, அனிமையோடைய ஆரிஜின் என்ன அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே சொன்னதே இல்லை. அதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அனிமையோட ஆரிஜின் அப்படிங்கிறத 1950க்கு முன்னாடி தான் ஆரம்பிக்குது. அந்த டைமிங்கில் தான் பார்த்திங்கன்னா World War II நடந்துட்டு இருந்த சமயத்தில் நம்ம அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஜப்பான் மேலே 2 பாம்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பாம்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த 2 அட்டாமிக் பாம் தான் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி அப்படிங்கிற 2 பாம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல போடப்படுது. அந்த பாம்ஸ் அட்டாமிக் பாம்ஸ் போட்ட உடனே கிட்டத்தட்ட ஜப்பானோடைய நிலைமையை நல்லா குறைஞ்சு போகுது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா அது 2 பாம்ஸ் தருது. ஜப்பானோடைய எக்கனாமிக்கே மிகப்பெரிய அளவில் அதிகமாகுது. பிகாஸ் அந்த இடத்துல எந்த ஒரு ரிசோர்ஸுமே இல்லை. அப்படிங்கும்போது ரிசோர்ஸஸ் இருக்கவங்க அந்த சமயத்தில் நம்ம நிறையா காசு கறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஜப்பானோட எக்கனாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த சமயத்துலலாம் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்க ரிசோர்ஸஸ் மொத்தமாகவே ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுறாங்க. பிகாஸ் அந்த சமயத்தில் தான் அவங்களால நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சதுனால காமிக் புக்கோட ப்ரைஸஸை கம்மியாக வச்சிடலாம். ஏன்னா வாங்குறதே மோஸ்ட்லி சின்ன பசங்க தான் வாங்குவாங்க. அவங்களுக்கும் ரேட் அதிகமாக வச்சா அதையும் யாருமே வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காமிக் புக்ஸோடைய ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ரொம்ப கம்மி ப்ரைஸில் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினச்ச விதமே அந்த காமிக் புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மங்காஸ்லாம் பயங்கரமாகவே சேலாக ஆரம்பிக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ்லாம் அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவோட வேர்ல்டு வைடாகவே ரீச் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே அமெரிக்கன் ஷோஸை பேன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் டிவியில் நம்ம என்ன டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கும்போது மோஸ்ட்லி நியூஸ் சேனல்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த மங்காஸை அப்படியே நம்ம அனிமேட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு அனிமேட்டர் இருந்தது. அனிமே கேரக்டர்ஸை உருவாக்குனது சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அக்கிரோ டோரியாமா தான். அதாவது நம்ம ட்ராகன் பாலோட கிரியேட்டர். அவர் கிரியேட் பண்ணது நம்ம ட்ராகன் பால் மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பல அனிமேஸ் பார்த்திங்கன்னா அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. மங்காஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாத்தையுமே அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனிமேஸை பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனிமேட் பண்ணுறதுனால அது பேர் அனிமேஷன் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஸோ எது வந்தாலும் யூனிக்காக பண்ணணும், அமெரிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அதோட ஆர்ட் ஸ்டைல், அதோட நேம்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம ஜப்பான் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அடுத்தது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த அனிமேஸ்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக ரீச் ஆகுது. அது வரைக்குமே ஜப்பானில் மட்டுமே டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருந்த அந்த அனிமேஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொரியா, சைனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆரம்பிக்குது. வேர்ல்டு வைடில் அதுக்குமே பல லெவலில் ரீச் கிடைக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ தான் நம்ம அக்கிரோ டோரியாமா கிரியேட் பண்ண ஒரு மாஸ்டர் பீஸ் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் காட் ஃபாதர் ஆஃப் அனிமே அப்படிங்கிற மாதிரி பற்றி தான் சொல்கிறாங்க. அது என்ன அனிமே உங்களுக்கு இங்கே பார்த்து தெரிஞ்சிருக்கும், ட்ராகன் பால். இது ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடில் பல அளவாக பார்த்திங்கன்னா அது ரீச் ஆகுது. பல பேர் அந்த மங்காஸாக இருக்கட்டும், அந்த காமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த அனிமேஸாக இருக்கட்டும், பல பேர் பார்த்திங்கன்னா அதை வாங்கி படிக்கவுமே ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதை பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறதுமே கிக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. வேர்ல்டு வைடில் நல்ல ரீச்சுமே பார்த்திங்கன்னா அதுக்கு கிடைக்கிது. நம்ம ட்ராகன் பால் மட்டுமே கிடையாதுங்க, இன்னும் எக்கச்சக்கமான அனிமேஸ் இப்போ வரைக்குமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அனிமேஸ் லைக் நம்ம ஷின்சான், டோரேமான், போக்கேமான், பிளேட், இப்படி நிஞ்சா ஹட்டோரி, இப்படி எக்கச்சக்கமான அனிமேஸ் பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணவே படுது. அது ரீஜனல் லாங்குவேஜில் அந்தந்த நாட்டில் எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்கும். அந்த எல்லா லாங்குவேஜஸுமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த அனிமேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கன் கார்ட்டூன்ஸே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டேக் ஓவர் பண்ணி போயிட்டுருக்கு. எக்கச்சக்கமான அனிமேஸ் நீங்களே தாட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சைல்ட்ஹுட்டில் பார்த்தது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அனிமேஸாக தான் இருக்கும். அது கார்ட்டூன்ஸாக இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அது அனிமேஸாக தான் இருக்கும். அண்ட் இப்படியே போயிட்டுருக்க சமயத்தில் தான் ஒரு அனிமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அந்த அனிமே வந்தது தான் வந்துச்சு அனிமே இண்டஸ்ட்ரியை வேறு லெவல் உச்சத்துக்கு பார்த்திங்கன்னா கொண்டு போகுது. அனிமே ஹிஸ்ட்ரியிலே இந்த லெவலில் உச்சத்தை இதுக்கப்புறம் எந்த ஒரு அனிமேவாலையுமே க்ரியேட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற பேருமே பார்த்திங்கன்னா அந்த அனிமே வாங்குது. இப்போ நான் கொடுத்த பில்டப்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்காது எந்த அனிமேன்னு. கண்டிப்பாக அது நம்ம நருட்டோ தான். ஸோ ட்ராகன் பாலுக்கு கிடைச்சதெல்லாம் என்னங்க ரீச்சு, அதை விட வேறு லெவலில் ரீச் பார்த்திங்கன்னா நம்மளோடைய நருட்டோ கிடைக்குது. அது ரிலீஸ் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 700 எபிசோட்ஸ் இருக்கும். அதில் மொத்தம் நருட்டோ ஷிப்புடன் அப்படிங்க 2 தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் ரீச் நம்ம நருட்டோக்கும் கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா நருட்டோ முடிஞ்சு பொருட்டோ பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலுமே இன்னும் எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்கன்னா நருட்டோக்கு ஸ்டேட்டஸ் விட்டு ரீல்ஸ் போட்டு ஸ்டோரி போட்டு தான் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நருட்டோ ஃப்ரான்ச்சைஸ் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ரீச் ஆகுது.
நருட்டோக்கு அடுத்தபடியாக வந்துட்டு ரிலீஸ் ஆனது தான் நம்ம ஒன் பீஸ்னு சொல்லலாம். அதுவுமே வேறு லெவல் ரீச் ஆகுது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1100 எபிசோட்ஸ்க்கு மேலே வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டுமே இருக்குது. அதோடைய மங்கா சேல்ஸ் வேறு லெவல் உச்சத்துக்கு போகுது. காமிக் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அடிஷனை ஊற்றிட்டு நம்ம ஒன் பீஸோடைய மங்கா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் உச்சத்துக்கும் போகுது. இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்ட 90s அனிமேஸ் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அனிமேஸ் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. லைக் செயின்சா மேன், டீமன் ஸ்லேயர், ஜுஜுட்சு கைசன் அப்படின்னு இப்போ வரைக்குமே நம்ம அனிமையோடைய ரீச் அப்படிங்கிறது வேறு லெவலில் தான் வந்துட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கோஜோடைய டெத்துலலாம் பல பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி திரும்பி வந்தாலுமே அது நம்ம கோஜோ இல்லைன்னு தெரிஞ்சோன்னே பல பேர் பார்த்தீங்கன்னா வருத்தத்தோடு தான் இருக்காங்க. என்னதான் அது வந்துட்டு ஆல்ரெடி வந்த ஒரு அனிமையோடைய கேரக்டர் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் அந்த கேரக்டர் தந்த இம்பேக்ட் அப்படிங்கிறதே வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பென்டனுடைய ரீபூட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒன்று வருது. பென்டன் ரீபூட்னு சொல்லிட்டு டீன் டைட்டன்ஸுடைய ரீபூட்னு சொல்லி டீன் டைட்டன்ஸ் கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமே கார்ட்டூன்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது இப்போ வரைக்குமே ஓடிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வரைக்குமே பல அளவில் ரீச் ஆன அனிமேஸ்லாம் வந்துட்டு இப்போ வரைக்குமே தமிழில் பார்த்தீங்கன்னா டப் பண்ணாமல் தான் இருக்காங்க. அண்யா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட முடிஞ்சு. இப்போ நம்ம பார்த்து இதெல்லாம் தான் வந்துட்டு அனிமையோடைய ஆரிஜின் சொல்லலாம். அண்ட் அனிமையோடைய ரீச்சுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவில் இருக்குது. அண்ட் இதோடைய ஃபால் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஃபால் வர்றதுக்கு அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது. மோஸ்ட்லி இனிமேல் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அனிமேஸ்லாம் வேறு லெவல் ரீச்சில் தான் இருக்க போகுது. ஏன்னா தான் இனிமேல் நம்மளுடைய இந்தியன் கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ் பல அளவில் ட்ரோல் பண்ணப்பட்டாலும் நம்ம ஜப்பான் அனிமேஸ்லாம் தமிழில் டப் பண்ணலனா கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இப்போ வரைக்குமே வெறித்தனமாக பாட்டுருக்காங்க. அதுதான் ஒரிஜினலான அனிமையோடைய ரீச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வேறு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தாண்டிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நாளைக்கு நான் உங்களோட புது வீடியோ பார்க்க வைக்கும். டாடா பை, see you.